இந்த ஒண்ணே ஒண்ணு இந்த ம். ஸ்டார்டிங்ல என்ட்ரி எடுத்து ஒரு கால்குலேஷன் சொல்லி குடுத்தாங்க. அது ஆனா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது சொல்லவே இல்ல. ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டுங்களா? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்ல. என்ட்ரி எடுக்கிறது. அதே. ரிஸ்க் மேனேஜ் சொல்லி தரேன், சொல்லி லாங் தரேன். பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் வச்சு ஆ சொன்னாங்கல்ல அது. சொல்லி தரேன், சொல்லி தரேன், சொல்லி தரேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம் அத. ஷேர் பண்ணுங்கம்மா. ஓகே. முகமத் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்கம்மா. ஸ்டார்ட்ட நீங்க டிராப் பண்ணி ஆ ப்ரோ இப்போ இது வந்து 15 மினிட்ஸ்ல இருக்கு இல்லையா? 1 மந்த் போங்க. 1 மந்த் ஓகே. அந்த இது இருக்குல்லம்மா, பப்ளிஷ் கீழ ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. பப்ளிஷ் ரைட் சைடு கார்னர், டாப் கார்னர். ஆ இல்லம்மா, ரைட் சைடு டாப் கார்னர். பப்ளிஷ் கீழ ஒரு பாக்ஸ் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஸ்க்ரீன ஃபுல்லா வச்சுக்கங்க. ஓகே குட். மார்க்கெட் ஓவராலா எப்படி இருக்கான் இப்போ? சார்ட்ட ரீசெட் பண்ணுங்க. ட்ரெண்ட் ஓவராலா எப்படி இருக்கான்? அப் ட்ரெண்ட். மேஜர் ஃபிளிப்பி லோவையும் மார்க் பண்ணுங்க. மேஜர் ஃபிளிப் லோ மார்க் பண்ணுங்க. மேஜரா லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கான்? சரி, அத கூட மார்க் பண்ணுங்க. மேஜர் இங்க கீழ இருக்கா தெரியுதுங்களா? இந்த பக்கமா லெஃப்ட் சைடுல வாங்க. அத டிராயிங்க விட்டுருங்க. லெஃப்ட் சைடு இந்த பக்கம் வாங்கன்னு சொல்றேன். ஃபிளிப் ஆயிட்டானா மார்க்கெட்டு? இல்ல இதெல்லாம் ஒரு ஃபிளிப். நான் வரைஞ்சிருக்கிறது ஃபிளிப் ஃபிளிப் கரெக்ட்டா? ஆகிட்டானான்னு கேட்கிறேன். மேல ஃபிளிப் ஆயிட்டானா? இல்ல ஈக்குவல் மறுபடியும் கீழ லோ ஆயிடுது. மார்க் பண்ணீங்க. ஆயிட்டானா? இல்ல அப்ப கரண்ட் மார்க்கெட் ஜூம் பண்ணுங்க. இல்லம்மா, நமக்கு மார்க்கெட் இந்த பக்கம் வந்துட்டான். நான் சொல்றது ட்ரெண்ட் ஓவரா அப் ட்ரெண்டா இருக்கா? அப் ட்ரெண்ட்ல நம்ம என்ன மார்க் பண்ணணும்? ஃபிளிப்பையும் லோவையும் தானே மார்க் பண்ணணும். ஓகே. இப்போ கீழ இருந்து மேல நான் சொல்றது மேஜரா பாருங்க. பாத்துடுங்க எல்லாம். பாத்துடுங்க. பாத்துட்டு எடுங்க. கீழ இருந்து டிராப் பண்ணுங்க. கீழ இருந்து டிராப் பண்ணுங்க. கீழ இருந்து டிராப் பண்ணுங்க. இம்பல்ஸ் கரெக்ஷன். இதுக்கு மேல ஹை போடல ப்ரோ. போகல. அதுக்கு அடுத்த ஹை போயிட்டான். இல்லம்மா, மேஜரா டிராப் பண்ணுங்க. ஓகே மேஜரானா அவன் ஆகி போயிட்டானா? ஃபிளிப் வச்சிட்டானா? வச்சிட்டான். நான் ஷேர் பண்றாருமா. என்னது எத்திரியமா? சரி. மந்த்லி கரெக்ட்டா? நீங்க காயின் பேஸ் எடுத்தீங்களோ? ஏன் வேரி ஆகுது சார்ட்? நீங்க USDT எடுத்தீங்க, USD எடுத்தீங்களா? USD எடுத்தேன். USD தான் எடுத்தீங்களா? USD தான் எடுத்தேன். USD. சரி ஓகே. See here. இந்த ஹை இருக்குல்லம்மா, ஓகே. இந்த ஹை என்ன பண்ணிட்டான்? ஃபிளிப் வச்சிட்டானா? வைக்கல ப்ரோ. ஈக்குவல் ஹை தான ப்ரோ. ஃபிளிப்னா அப்புறம் என்னம்மா? ஃபிளிப்னா என்னது? ஈக்குவல் ஹை இல்ல விக் வைக்கணும். அதானே ஃபிளிப். ஓகே. டெக்னிக்கலாவே வீக்கா இருக்கீங்களே அப்புறம் எப்படி? நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுது ப்ரோ. அதான் டிராப் பண்ணி பார்க்கணும். ரெக்கார்டிங் செஷன் இருக்கு, எடுத்து பார்க்கணும்ல அதெல்லாம் நீங்க. பார்த்துட்டு லாஸ்ட் ஃபிளிப்பா அது? பிஓஎஸ் தான் என்ன தேவைப்படும்? கேண்டில் க்ளோஸ் தேவைப்படும். கிளியரா? இப்போ இந்த ஓவரால் ஃபிளிப் இருக்குல்ல, இப்படிதானே ஆயிருக்கான். கரெக்ஷன் ஃபிளிப் கரெக்ட்டா? அப்ப இதோடைய எக்ஸ்ட்ரீம் லோ எது? இதானே? எஸ் சார். என்ன லோ? மந்த்லியோட எக்ஸ்ட்ரீம் லோ. மந்த்லி லோ. குட். இப்ப நமக்கு இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கானா? எஸ் சார். இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கான். கரெக்ட்டா? நமக்கு இது என்ன ஆக்ட் ஆகும்? ஃபிளிப் சார். ஃபிளிப் மந்த்லியோடைய மைனர் லோ. கரெக்ட்டா? கிளியர்? இப்ப நமக்கு மார்க்கெட் எதுக்குள்ள இந்த இம்பல்ஸ் இருக்குல்லம்மா, இந்த இம்பல்ஸ் நம்ம மார்க்கெட் இப்ப இதுக்குள்ள பார்த்தா போதும். கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே குட். கரெக்ஷன் வந்திருக்கான்ல, 30% கீழ வந்துட்டான் ஆல்மோஸ்ட். 80% வரும். 50, 60 பிரேக் பண்ணிட்டான். அப்ப நமக்கு அடுத்த டார்கெட் என்னது? எக்ஸ்ட்ரீம் தானே? எக்ஸ்ட்ரீம் அவ்வளவுதான். 2 பாயிண்ட். 1 வீக் போறோம். வீக்லில மார்க்கெட் எப்படி இருக்கான் கரண்ட்டா? டவுன் ட்ரெண்ட் சார். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான். லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? தெரியலனா கூச்சப்படாம பார்த்து எடுத்து டிராப் பண்ணுங்க. பார்த்து எடுத்து டிராப் பண்ணி பார்த்து தெரிஞ்சிருதுங்களா? தட்ஸ் இட். லாஸ்ட் ஃபிளிப் இது. நம்ம அப் ட்ரெண்ட் என்னவா மார்க் பண்ணுவோம்?
சொன்னானே இப்போ சப்ளை ட்ரெண்ட்ல லோவை மார்க் பண்ணுவோம் சார். அப் ட்ரெண்ட்ல ஃபிளிப்பையும் லோவையும் மார்க் பண்ணுவோம். டவுன் Low ட்ரெண்ட்ல ஹையவும் லோவையும் ஹையும் மார்க் பண்ணுவோம் சார். ஹையை மட்டும் மார்க் பண்ணணும். கரெக்டா? டவுன் ட்ரெண்ட்ல ஹையை மார்க் பண்ணணும். ட்ரெண்ட்ல லோ மார்க் பண்ணணும். அது Low mark. ஏன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? ஸ்ட்ரக்சர் மாறிடும், யாராச்சும் ட்ரெண்ட் ஒருத்தர் மாறிடும். பேசுங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. அப்புறம் அது ட்ரெண்ட் மாறிடும், ஹையை பிரேக் பண்ணா ட்ரெண்ட் மாறும். ஓகே. சார் அடுத்தடுத்து ஹையர் ஹை வைக்கிறதுனால நமக்கு ஹை மட்டும் தான் கிடைச்சிட்டே போகும் சார். இப்ப நமக்கு எப்ப ட்ரெண்ட் மாற போவான்னு தெரியணும். அவ்வளவுதானே கான்செப்ட். எஸ். அப்ப நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணாம ட்ரெண்ட் மாற போவான்னு தெரியுது. அப்ப நம்ம என்ன மார்க் பண்ணணும்? டவுன் ட்ரெண்ட்ல ஹையை தானே மார்க் பண்ணணும். அப் ட்ரெண்ட்ல எப்ப ட்ரெண்ட் மாறுவான்? லோ பிரேக் பண்ணா ட்ரெண்ட் மாறுவான். கரெக்டா? டவுன் ட்ரெண்டா மாறணும், லோ பிரேக் பண்ணணும். அங்க நீங்க ஹை மார்க் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம். கிளியரா? இப்போ டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான். இந்த லோ மார்க் பண்றேன். அடுத்து ஃபிளிப் வைக்க மாட்டானா அவன்? பிகாஸ் இம்பல்ஸ்ங்கிறது இன்ஃபினிட்டி. சொன்னேன்ல உங்கள்ட்ட. ஆமா சார். எவ்வளவு தூரம் வேணா போக முடியும் அவனால இம்பல்ஸ். பட் கரெக்ஷன் மூவ்ங்கிறது அந்த இம்பல்ஸுக்கு 50% to 60%. இதானே கரெக்ஷன் ஏரியா. இந்த பாயிண்ட்ல ஆமா. ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். கிளியர்? தென் டெய்லி போறோமா? இப்ப நமக்கு மார்க்கெட் எங்கம்மா வரணும்? இது வரைக்கும் வரணும் நம்ம எதிர்பார்க்கிறோமா? டெஸ்டினேஷன் இது வரைக்கும் வரணும். கரெக்டா? நம்ம என்ன பண்ணலாம்? டெஸ்டினேஷன் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். கிளியராமா? ஒரே நிமிஷம் இங்கே ஒரே ஒரு இது கேட்கலாம். ம். இப்ப இந்த இடத்துல நான் டெஸ்டினேஷன் இந்த மைனர் லோன் ஒரு லைன் மட்டும் தான் போடுறோம். So, ஆமாங்க. இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி இங்க ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, அதை கன்சிடர் பண்ணணும். நீங்க இன்டர்டே பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ, இப்போ இன்டர்டே பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க கிரிப்டோல? ஆமா. சரி, ஓகே. இப்போ ம். என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கோம் இல்ல, நம்ம? பண்ணலாம். இப்ப நம்ம டெய்லியில டெய்லி ட்ரேட் பண்ண போறீங்களா நீங்க? இந்த ஒரு கேண்டில் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆஃப். இல்ல ட்ரேட் எங்க பண்ண போறீங்க? இன்ட்ராடே இல்லம்மா, ட்ரேட் 15 எங்க பண்ண minutes. போறீங்க? 15 மினிட்ல பண்ண போறோம். 15 minutes. ம். அப்ப நம்ம அங்க இருக்கிறத பார்த்தா போதும். இப்போ நமக்கு இது வரைக்கும் Okay. வரவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆ, நம்ம ஏன் இங்க சப்ளை இருந்து மார்க் பண்ணோம்? reverse ஆகுது. சப்ளை எடுத்துட்டு நம்ம ஜோனா மார்க் பண்ணோம் சொல்லட்டுமா உங்கள்ட்ட? இப்போ சப்ளை இருக்குது, இதை ஜோனா மார்க் பண்ணோம் சொல்லட்டுமா? இங்க வர மார்க்கெட்டு கிளியர் இப்படி அடிச்சிட்டும் கீழே வரலாம். கிளியர்? இங்க போயிட்டும் கீழே வரலாம். இங்க போயிட்டும் கீழே வரலாம். என்ன மேல சொல்றது போய் எங்க புரியுதாம்மா? வச்சுட்டு கீழே வரலாம். அவன் சப்ளைக்குள்ள எதுக்குள்ள வேணா எவ்வளவு தூரம் வேணா போயிட்டு வர முடியும் அவனால. பிரேக் பண்ணா இன்வாலிட்னு நம்ம முடிவு பண்ணிக்குவோம். அதான் என்ன பண்றோம்? ஜோனா மார்க் பண்ணி வைக்கிறோம். கிளியரா? Okay. நீங்க டெய்லியில அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. ஸ்ட்ரக்சரா பார்த்தா எனஃப். கிளியர்? நம்ம டெய்லி என்ன பண்ணியிருக்கான் தெரியுதுங்களா? சேம் அந்த பையன் பார்த்தானோ அதே மாடுலேஷன் தான். நமக்கு இந்த இடத்துல என்ன வைக்கல நமக்கு இன்னும்? ஃபிளிப் வைக்கல. கரெக்டா? ம். ஃபிளிப் வைக்கல. பட் இதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானா? ம். ஃபார்ம் பண்றானாமா? இது flip தானே ப்ரோ? இப்ப நீங்க லாஸ்டா வர்றீங்க, அது flip தானே? ஆமா. இப்ப நமக்கு வேற ஐடியா கிடையாது. கரெக்டா? Correct. ஆ, நம்ம ஏதாவது ஒண்ணு ஃபைண்ட் பண்ணி தானே ஆகணும். டிராவல் பண்றதுக்கு. okay. நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் லாஸ்ட் ஃபிளிப்போட லோ என்ன பண்ணலாம்? லோ எடுத்துக்கலாமா? பிகாஸ் இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கேண்டில் ஆயிருக்கு கரெக்டா இது வரைக்கும். இந்த ஒரு ம். ஃபிளிப்குள்ள. இப்ப எத்தனை நாள் ஆயிருக்கு? கரெக்டா 1 வீக் ஆயிருக்கு. ம். சமாதானமா? 8 கேண்டில் ஆயிருக்கு. Correct. நமக்கு இது ட்ரெண்ட் மேஜர் ட்ரெண்ட் தானே இது. மேஜர் ஃபிளிப் தானே. நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ என்ன பண்றோம்? டிராவல் பண்ண யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். அடுத்து எங்க போவோம்? 4 ஹவர் போவோமா? இங்க நமக்கு எப்படி இருக்கா மார்க்கெட்டு? இங்க வந்து டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டா? இந்த impulse கரெக்ட் எடுக்கணும் ப்ரோ. அப் ட்ரெண்ட். அப்சைட் ஸ்லிப் இருக்கு. சைட்ல ஃபிளிப் இருக்கா? ஓகே, குட். லாஸ்ட் ஃபிளிப் இது. ஃபிளிப்போட என்ன லோ இது? 4 ஹவர்ல. வெரி குட். லோவா இருக்காமா? மார்க்கெட் செல் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த லோ பிரேக் பண்ணி இந்த ஆகணும். low கரெக்டா? break பண்ணணும். நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கான்ல, ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியுதா? தெரியலல்ல. இல்ல. மேஜரா தெரியல. நம்ம என்ன பண்ண தேவையில்ல, மார்க் பண்ண தேவையில்ல. அடுத்து எங்க போவோம்? 15 மினிட் போவோமா?
லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கா? எஸ். இதானே நமக்கு ஒரு மேஜர் ஃபிளிப்பா தெரியுது 15 மினிட்க்கு. ம். ஃபிளிப்போட ஹை இது கரெக்ட்டா? 15 மினிட்டோடைய இப்போ டெஸ்டினேஷன் நமக்கு என்னதும்மா? இந்த எக்ஸ்ட்ரீம் லோ கரெக்ட்டா? ஓகே. இதுவரைக்கும் டிராவல் பண்ண போனா நமக்கு தெரியும். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணணும்? கரண்ட் இம்பல்ஸ் இதான நமக்கு மேஜர் 4 ஹவருக்கு. ஓகே. எக்ஸ்ட்ரீமா இங்க கீழ வருது. எக்ஸ்ட்ரீம்ல நமக்கு ஏதாச்சும் ஜோன் இருக்கான்னு பார்க்கணும். என்ன ஜோன் நமக்கு இந்த இடத்துல இருக்கு? ஆர்டர் பிளாக் இருக்கா? ஆர்டர் பிளாக் இருக்கா? தெரியுது இந்த இடத்துல தெரியுதாம்மா ஆர்டர் பிளாக்கு? ப்ரோ அதுக்கு பக்கத்துலயே ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டு போயிடுச்சு ப்ரோ. அது கன்சிடர் பண்ணலாமா இல்ல? எக்ஸ்ட்ரீம்ல என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரீம்ல ஆர்டர் பிளாக் ஃபர்ஸ்டே இருக்கு ப்ரோ. ஆனா அத இங்க ஒரு வெயிட். நமக்கு தேவை நம்ம ஜோன்ல இருந்தா தான் வேலிட். கிளியரா? ஆர்டர் பிளாக் இருக்கா? இப்ப இத டச் பண்ணிட்டு வியூவர்ஸ் ஆச்சுன்னா, லைக் நான் எப்படி சொல்றேன்னா, ஸ்ட்ரக்சர் இங்க மாறணும்னா. வந்துட்டு எகைன் இந்த லாஸ்ட் ஃபிளிப் இதா ஆயிடுமா? இது ஹையா ஆயிடுமா? ஆ. இந்த ஹையா வியூவர்ஸ் வச்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிளிப் போட்டுட்டு என்ட்ரி போடணும். ஃபிளிப் போட தேவையில்ல. அப்படியே பை பண்ணலாம். இங்க என்ட்ரி எடுத்து இங்க எஸ்எல் வச்சு என்ன பண்ணலாம்? 1:2. பட் நமக்கு என்ன ஆகும்? எஸ்எல் பெருசா வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன கரெக்ஷன் குடுத்துட்டு எடுக்கலாம். அது வந்து கம்பல்சரி இந்த இம்பல்ஸ் 50% வந்தாகணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம எதுக்காக இந்த இடத்துல ப்ளே பண்ண விடுறோம்னா, எதுக்காக விடுறோம்? எஸ்எல்ல கம்மி பண்ணிக்கிறதுக்காக. பட் நான் ஏன் இங்க ஒருத்தவங்க என்ட்ரிக்கு சஜெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, பிரேக் ஆன உடனே என்ட்ரிக்கு சஜெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் பியூவர்ஸ் அவன் அப்படியே போயிடுவான். யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க இந்த விஷயத்த? நான் பார்த்திருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணேன். நிறைய முறை அப்படிதான் சார் நடக்கும். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரேக் ஆன உடனே என்ட்ரி போட்டு எஸ்எல் என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரீம் கீழ வச்சுக்கலாம். நான் இப்பயும் சொல்றேன்மா, வி ஆர் ஆல் மென். பட் கேரக்டர் என்ன ஆகுது? வேரி ஆகுதுல்ல. அவங்கள மாரி யோசிக்க முடியுமா? நீங்க என்ன மாரி யோசிக்க முடியுமா? ஒருத்தருக்கு வேரி ஆகுதுல்ல. சேம் ஆஸ் என்ன ஆகும்? எனக்கு ஒரு 2 ஒரு டவுட் ஒரு இருக்கு. ஒரு ஒரு கரன்சி பேருக்கும் ஒரு கரன்சிக்கு இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல, இருக்க கேரக்டர் வந்து வேரி ஆகும். இப்ப இது நீங்க கிரிப்டோல பண்றீங்கன்னா, இதோட கேரக்டர் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. டெக்னிக்கலா நான் டிராப் பண்ணி காட்டிடுவேன். இங்க இன்னொரு விஷயம் நம்ம கிளாஸ்ல எடுக்கும்போதே சொன்னாங்க. இந்த 15 மினிட்ஸ்ல வச்சு நம்ம டெஸ்டினேஷன் இங்க மெயின்டைன் பண்ணோம். இப்ப இந்த டெஸ்டினேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் ரீச் ஆகும்போது இங்க இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ல இங்க ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகணும். 15 மினிட் கீழ போ வேணாமா? வேணாம். சஜஸ்டபிள் கிடையாது. நான் சொல்ல மாட்டேன். ஓகே. 15 மினிட் கீழ போ தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல டிராவல் பண்ணி பழகுங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துலமா ஒரே விஷயம். நீங்க இங்க வந்திருக்கவங்க இந்தியன் மார்க்கெட் இருக்குல்ல, அதுலயும் டிராவல் பண்ணிருப்பீங்க கரெக்ட்டா? டிராவல் பண்றவங்க இருப்பீங்க. கிரிப்டோ டிராவல் பண்றவங்க இருப்பீங்க. ஃபாரெக்ஸ் பண்றவங்களும் இருப்பீங்க கரெக்ட்டா? இந்த இடத்துல யாரெல்லாம் எத பண்றீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். டெக்னிக்கலி எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா? பட் அந்த ஒர்க் ஆகுற விதம்ங்கிறது வேரி ஆகும். யாரெல்லாம் அத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? கரெக்ட். இப்போ நீங்க இந்தியன் மார்க்கெட் பண்றீங்கன்னா, நான் டிராப் பண்ணி காட்டிடுவேன். அத பண்றவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி ஆக்ட் ஆகும்ன்ட்டு. பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ நான் டிராப் பண்ணி காட்டிட்டேன். இந்த மாடலேஷன் பண்ணி காட்டிட்டேன்ல. இது எப்படி ஆவாங்க? நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா சார்ட் அண்ட் சார்ட்ட? பண்றேன் ப்ரோ. ரெகுலரா பண்றேன். அப்ப இப்போ இந்த மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்குல்ல, இதுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. டிராப் பண்ணிருக்கான்ல இந்த மாடலேஷன். சரி அப்படியே இருக்கட்டும். அவன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. விச் மீன்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்றோம்? ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்றோம். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? இன்னும் ஹோப் பில்ட் ஆகும்ல. நான் ஒரு பழைய சார்ட்ட காட்டி உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்றேன். என் கிளாஸுக்கு ரெகுலரா வரவங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே பழைய சார்ட்டுக்கு போவே மாட்டேன். வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என் கூட டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே என்ன பண்ண மாட்டேன்? பழைய சார்ட்டுக்கு போகவே மாட்டேன். கரண்ட் மார்க்கெட் என்ன? லாஸ்ட் வீக் நான் ஒண்ணு பண்றேன்னா, இந்த வீக்ல வந்து காட்ட சொல்லுவேன். லாஸ்ட் வீக் வந்தா எங்களுக்கு தெரியும். ஒரு வாரமா சொல்லிட்டு போவேன். நான் டிராப் பண்ணி குடுத்துட்டு போனோம், இல்ல பசங்க டிராப் பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு காட்டுங்கன்னு சொல்லுவேன். உண்மையா இல்லையாம்மா? ஆமா ப்ரோ. ஒரு வாரமும் என்ன பண்ணுவேன்? இந்த வீக் டிராப் பண்ணா அடுத்த வாரம் எனக்கு காட்டுங்கன்னு சொல்லுவேன். அது எதுக்காகன்னா, நம்ம டிராப் பண்ணா போவும். எப்படி ஆகுதுங்கிறத உங்களுக்கு நீங்க பார்த்தா தான், உங்களுக்கு என்ன ஆகும்? கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அதுக்காக தான். வேற எதுவும் இல்ல. சரிங்களா? இந்த மாடலேஷன் நீங்க டிராப் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்கன்னா, இந்த மாடலேஷன் டிராப் பண்ணி இப்போ டிராப் பண்ணிக்கிறத அப்படியே ஃபாலோ அப் ஆகட்டுமா? நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம்? எப்படி டெக்னிக்கலா ஆக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம்.
ஓகேயா? ஓகே ப்ரோ.